அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஎன்இஏ தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை பத்தின முழுமையான விவரங்களையும், அதுக்கான தகுதிகள் என்ன, அதுக்கான நடைமுறைகள் என்ன, எப்படி ஒரு காலேஜை சூஸ் பண்றது, எப்படி ஒரு கோர்ஸை சூஸ் பண்றது அப்படிங்கிற முழுமையான விவரங்கள், என்னென்ன படிநிலைகள் இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நம்ம தெளிவா இந்த வீடியோல கொடுத்திருக்கிறோம். எல்லா மாணவர்களுக்கும் பெற்றோரும் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோவா இது இருக்கும். அதனால மறக்காம இந்த வீடியோவை முழுசா பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டிஎன்இஏ அப்படிங்கிறது என்ன? தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கைக்கான ஒரு நடைமுறை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழ்நாட்டுல பிஇ படிக்கணும், பிடெக் படிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த டிஎன்இஏ வழியாக தான் நம்ம போக வேண்டியதா இருக்கும். இது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக தமிழ்நாடு அரசு சார்பா நடத்தப்படுகிறது. இதுக்கு ஜேஇ மாதிரி நுழைவுத் தேர்வுலாம் கிடையாது. பிளஸ் டூல நம்ம என்ன மதிப்பெண் வாங்குறோமோ அந்த மதிப்பெண்ணின் அடிப்படையில நம்ம ஒரு இன்ஜினியரிங் காலேஜை சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கான தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி கிரைடீரியா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க தமிழ்நாட்டு ஆளா இருக்கணும் அல்லது தமிழ்நாட்டுல 8ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் நீங்க படிச்சவங்களா இருக்கணும். முக்கியமான விஷயம், நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட்ல எடுத்திருக்கணும். இயற்பியல், வேதியியல் மற்றும் கணிதத்தை எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த டிஎன்இஏக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க. இதுக்கான குறைந்தபட்ச மதிப்பெண் அப்படிங்கறத பார்க்கலாம். ஜெனரல் பிரிவினருக்கு 45% மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும். இதே பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ யாரா இருந்தாலுமே 40% மதிப்பெண்கள் எடுத்திருந்தா போதும். ஒரு சில கோர்ஸ்க்கு இது மாறும். லைக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுக்கு ஸ்லைட்டா வேரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த கட் ஆஃப் மதிப்பெண்ணை கணக்கிடுவது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்ப நீங்க மேத்ஸ்ல 12th எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணை அப்படியே வச்சுக்கலாம். இயற்பியலையும் வேதியியலையும் நீங்க எடுக்கக்கூடிய மார்க்கை என்ன பண்ணணும்னா 2ஆல டிவைட் பண்ணும். பிசிக்ஸ்ல எடுக்கிற மார்க்கை 2ஆல டிவைட் பண்ணுங்க, கெமிஸ்ட்ரியில எடுக்கக்கூடிய மார்க்கை 2ஆல டிவைட் பண்ணுங்க. ஆக மொத்தமா சேர்த்துனீங்களா 200 மார்க். நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த டிஎன்இஏல விண்ணப்பிக்கும் முறை அப்படிங்கிறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். நம்ம TNEAonline.org www.TNEAonline.org அப்படிங்கிற இந்த ஒரு இணையதளத்துல போய் தான் நீங்க இதுக்காக அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இந்த இணையதள முகவரியை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுக்குறோம், நீங்க மறக்காம அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஆன்லைன் வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும் போது என்னென்ன சர்டிபிகேட்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா 10வது 12வது மார்க் ஷீட் கேட்பாங்க. 2வது ஜாதி சர்டிபிகேட் கண்டிப்பா கேட்பாங்க. 3வது இருப்பிட சான்றிதழ் தேவைப்பட்டா நம்ம கொடுக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாம நம்மளுடைய கையொப்பமும், நம்மளுடைய ரீசெண்டா போட்டோகிராஃப், நம்மளுடைய போட்டோவை ரீசெண்டா எடுத்து வச்சுக்கோங்க, அந்த போட்டோவும் நமக்கு கொடுக்கிற மாதிரி இருக்கும். இது இல்லாம ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட்டையும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. விண்ணப்ப கட்டணம் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா பொது பிரிவுக்கு 500 ரூபாயும், எஸ்சி எஸ்டிக்கு 250 ரூபாயுமா இருக்கு. கல்லூரி மற்றும் பாடப்பிரிவு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்ற இந்த ஒரு விஷயத்த நீங்க அப்ளிகேஷன் போடும்போது ரொம்பவே நோட் பண்ண வேண்டியதா இருக்கும். உங்களுக்கு எந்த கல்லூரி வேணும், எந்த கோர்ஸை நீங்க படிக்க போறீங்க அப்படிங்கறத கவனமா இருந்து செயல்படுங்க. இந்த கவுன்சிலிங் கலந்தாய்வு நடைமுறை அப்படிங்கிறது எப்படி நடக்குது? கட் ஆஃப் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். கலந்தாய்வு ஆன்லைன்ல பல சுற்றுகளா நடைபெற போகுது. சிறப்பு பிரிவினருக்கு, அதாவது விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவத்தினுடைய வாரிசுகள், இவர்களுக்கான முன்னுரிமை கலந்தாய்வும் இருக்கும். சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிறது ஆன்லைன்ல நடக்கும். இந்த கலந்தாய்வு நடைமுறையில 3 விஷயங்களை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். 1 அக்செப்ட் அண்ட் ஜாயின், 2வது அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், 3வது டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். முதல்ல நான் கொடுக்கக்கூடிய காலேஜை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஜாயின் பண்ணிக்கிறேன். 2வது பார்க்கும்போது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இருந்தாலும் அடுத்த ரவுண்டுக்கு போறேன், அடுத்த சுற்றுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அப்வர்ட் பண்றோம். 3வது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு கொடுத்திருக்கக்கூடியது எதுவுமே கிடையாது, எனக்கு டிக்ளைன் பண்ணிட்டு அப்வர்ட் அடுத்த சுற்றுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி நான் போக முடியும். அதனால இந்த விஷயத்துல நீங்க புத்திசாலித்தனமா முடிவெடுங்க. இந்த டிஎன்இஏ கீழே வரக்கூடிய கல்லூரிகள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல அரசு கல்லூரிகள், அதாவது சிஇஜி, எம்ஐடி அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம்னா அரசு கல்லூரிகள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம அரசு பொறியியல் கல்லூரிகள் டாப் 10 அரசு பொறியியல் கல்லூரிகள் அப்படிங்கிற ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கிறோம், அதையும் மறக்காம பாத்துருங்க. அடுத்து பார்த்தோம்னா அரசு உதவி பெறும் கல்லூரிகள், பிஹெச்டி கோயம்புத்தூர் அரசு உதவி பெறும் கல்லூரி அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம். அடுத்ததா பார்த்தோம்னா சுயநிதி தனியார் கல்லூரிகள்.
நான்காவதாக பல்கலைக்கழக துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையா நம்ம பார்க்கிறோம். இதுல முக்கியமான டேட்ஸ் என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஜூன் மாசம் வரைக்கும் அப்ளிகேஷனுக்கான ஓபன் இருக்கும். இதுக்கான ஸ்பெசிபிக்கான டேட்டா அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு ஜூன்ல நடக்கும். இதே தரவரிசை பட்டியல் சான்றிதழ் சரிபார்த்த பின்பு தரவரிசை பட்டியல் அப்படிங்கிறது ஜூலை மாதத்துல வெளியிடுவாங்க. கலந்தாய்வு ஜூலை ஆகஸ்ட்ல நடக்கும். கல்லூரியில ஆகஸ்ட் எண்டு இல்லைன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கான அதிகாரப்பூர்வ தேதிகள் அப்படிங்கிறது நம்மளுடைய TNEA வலைதளத்துல வெளியிடுவாங்க. நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எல்லா சர்டிபிகேட்ஸுமே இப்பவே தயார்படுத்தி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி ஒரு மார்க் சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங் அப்படிங்கறத நீங்க அட்டென்ட் பண்ணி பாருங்க. ஒரு கல்லூரியை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த கல்லூரியோட பேரை மட்டும் பார்க்காம அதுல வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, இந்த கோர்ஸ்க்கான ஸ்கோப் அந்த காலேஜ்ல எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. முன்னாள் மாணவர்கள்ட்ட கேளுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த காலேஜ்ல அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கலந்தாய்வு அப்ப சொல்லக்கூடிய அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் ஆர் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கறது எல்லாத்தையுமே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கவுன்சிலிங்ல உட்காருங்க. இந்த TNEA தமிழ்நாட்டில் உங்கள் பொறியியல் எதிர்காலத்திற்கான ஒரு நுழைவு வாயில். புத்திசாலித்தனமாக விண்ணப்பியுங்கள். தகவல் அறிந்து முடிவுகளை எடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உதவ இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்கள் அனைவருக்கும் வெற்றி கிடைக்க வாகைச்சுடரின் வாழ்த்துக்கள்.